வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் சாஜினி. அவங்களுக்கு ஆகஸ்ட் 6 அன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னாங்க. பட் அன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஐம் ரியலி சாரி. அண்ட் இந்த ஸ்டோரியோட நேம் மை புல்லி சீனியர். ஓகே, அவங்க தான் இந்த ஹோல் கான்செப்ட்டு கொடுத்தாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் டெவலப்ட் இட். ஓகே, ஸோ நான் டெவலப் பண்ணது மற்றவங்களோடதோட சிமிலராக இருக்கா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது சிமிலராக இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஸோ இந்த கான்செப்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த கான்செப்ட் கேட்டதுமே நான் எங்கே சிமிலராக போட்டுருவனோ, மற்றவங்களோடது மாதிரியே இருந்துருமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிலைட்டட் ஹாப்பி பர்த்டே சாஜினி. ஓகே, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஃப்ளைட் மெதுவாக சியோல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தரையிறங்குது. கண்ணாடி வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க வயன். இப்போது அவங்களோட ஃபேஸில் ஒரு சின்ன புன்னகை இருக்குது. இதுதான் என்னோடய நியூ லைஃப். இதுக்கப்புறம் நான் தனியாக இங்கே யாரோட உதவியும் இல்லாமல் நான் சர்வை பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது அந்த ஃப்ளைட் கீழே இறங்குது. பேக்கை ஷோல்டரில் மாட்டிட்டு வெளியில் வரீங்க. சுற்றி எல்லாருமே கொரியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. நியூ பீப்புள், நியூ கண்ட்ரி. ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் அவளோட கண்ணில் இருந்த அந்த நம்பிக்கை மட்டும் இன்னும் குறையலை. நான் கண்டிப்பாக நல்லா படித்து என் கனவை நிறைவேற்றணும். இப்போது வயன் கொஞ்சம் நேரத்துலையே அவளோட யூனிவர்சிட்டி ஹாஸ்டலுக்கு அவங்க போயிடுறாங்க. அவளோட ரூம் நம்பர் 207. இப்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு பொண்ணு சுட்கேஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயனும் ஹாய். அப்போ அந்த பொண்ணு ஐம் கிம்மென்ஜி, ஐம் வயன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சாஜினியும் சொல்கிறா. அப்போ மின்ஜி, இந்தியாவா? வாவ், ஃபர்ஸ்ட் டைம் கொரியாவுக்கு வந்திருக்கியா? ஆமாம், அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அட டோன்ட் வரி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்மைல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே கொரியா நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் இப்போது வயன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒயிட் கலர் இந்தியன் க்ளோத்ஸ் போட்டிருக்காங்க. லைக் சுடிதார் அந்த மாதிரி, அண்ட் ப்ளூ ஜீன்ஸ், அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் லைக் காலேஜ் பேக் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. போட்டுட்டு காலேஜோட கேட் கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அவள் சுற்றி பார்த்துக்கிட்டே வரா. வாவ், இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அவளே மெதுவாக சொல்லிட்டு வரா. இப்போ கேம்பஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் திடீர்னு ஒரு பைக் சவுண்ட், ஒரு பிளாக் கலர் ஸ்போர்ட்ஸ் பைக் அவளை க்ராஸ் பண்ணி வேகமாக கேம்பஸ்குள்ளே போகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்குறாங்க. சில பொண்ணுங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்துறாங்க, ஹீ ஜங்குக் வந்துட்டாரு, ஓ மை காட் ஸோ ஹேண்ட்ஸம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸில் கொஞ்சம் பயம் இருக்குது. இன்றைக்கி யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ வயன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக மின்ஜியை பார்க்குறா. அது யார் மின்ஜி? ஜியான் ஜங்குக் டி, செகண்ட் இயர். இந்த காலேஜில் யாருக்குமே அவனை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன் மின்ஜி? ஏன்னா அவன் இந்த காலேஜோட புள்ளி. அதுவும் இல்லாமல் அவனோட அப்பா ரொம்ப பெரிய பில்லியனர். ஸோ நிறைய அவங்க இந்த காலேஜுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அவனை இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸாலையும் எதுவும் கேட்க முடியல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போது வயன், காலேஜில் புல்லிங்கா? இந்த காலேஜில் புல்லிங் இருக்கா? அட, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நான் ஆன்லைனில் செக் பண்ணப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுலலாம் அப்படி தான் போடுவாங்க விளம்பரத்துக்காக. அது இல்லாமல் நம்புவ நீ? இங்கே எல்லா காலேஜ்லேயுமே மோஸ்ட்லி புல்லிங் இருக்கும். சில காலேஜில் தான் அதெல்லாம் இருக்காது. அதுவுமே அந்த காலேஜில் படிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும்.
ஏன்னா இங்கே புல்லிங்கெல்லாம் இல்லீகல். ஸோ இதை யாரும் அவ்வளோ ஓப்பனாக பண்ண மாட்டாங்க. ஸோ நீ எங்கேருந்து வெளியிலலாம் கேட்டேன்னா புல்லிங்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும்டி. ஐயோ, என்ன என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜங்குக் பைக்லேருந்து இறங்கி அவன் ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து பேசிகிட்டே நடந்து வரான். அவனை பார்த்ததுமே எல்லாருமே வழி விடுறாங்க. இப்போது வயன் மின்ஜிக்கிட்ட பேசிக்கிட்டே அவள் புக்ஸை கிளாஸ் ஸ்கெட்யூல்ஸ் பார்த்துட்ருக்கா, என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஆப்போசிட்டில் வந்து ஜங்குக் மேலே தெரியாமல் மோதிடுறா. அவளோட புக்ஸ் எல்லாம் கீழே விழுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே குனிஞ்சு புக்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறா. அப்போது ஒரு ஷூ அவளோட ஃபிசிக்ஸ் புக் மேலே மிதிக்குது. அவள் மெதுவாக மேலே பார்க்குறா. ஜங்குக் தான். அவன் கோல்டாக சூவிங்கம் மென்னுட்டு அவளை பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட் இயரா? ஆமாம். சீனியரை பார்த்தா ஃபஸ்ட்டு பவ் பண்ணணும்னு தெரியாதா? அப்போது அவள் மெதுவாக அவனோட காலை பார்க்குறா. அதுக்கப்புறம் அவன் கண்ணை நேராக பார்த்துட்டு அமைதியாக அவனோட ஷூவை கையால் தள்ளிட்டு அவள் புக்ஸ் எடுத்துகிட்டு தூசி தட்டிட்டு, ரெஸ்பெக்டை கேட்டு வாங்கக்கூடாது, அது தானாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்காக அவளை பார்க்குறாங்க. டேய், என்னடா உன்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறா? இன்ட்ரெஸ்டிங். இந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணு நம்மளையே சேலஞ்ச் பண்ணுறா போல இருக்கு. பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இவ இப்படி திமிராக இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயன் அவளோட கிளாஸ் ரூமை கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டா. அவளோட மனசுக்குள்ளே இன்னும் ஜங்குக் கிட்ட சொன்ன அந்த வேர்ட்ஸ் அவள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ரெஸ்பெக்டை கேட்டு வாங்கக்கூடாது, அது தானாக கிடைக்கணும் அப்படின்னு அவள் சொன்னது. அது அவள் அங்கே சொல்கிறப்ப தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டா. பட் இப்போ அவள் மைண்டில் அது ஓடிட்டே இருக்குது. இன்னொரு சைடு இருந்தாலும் அவன் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கான் அப்படின்னு அவளுக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு வரா. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட் லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இப்போ வயன் முன்னாடி வந்து, ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் வயன், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, நைஸ் டு மீட் யூ கைஸ், அண்ட் I'm really excited to have a lot of friends here. So I think it will be the best year and best experience for me அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பொண்ணு, do you know Korean? Yeah, நான் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் சின்ன இன்ஃபர்மேஷன், இதில் நம்ம கொரியன்லலாம் நம்மளால் பேச முடியாது, அது பேசினாலும் நிறைய பேருக்கு புரியாது அண்ட் எனக்கும் தெரியாது. ஸோ தமிழில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொரியனில் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பையன் அவகிட்ட முன்னாடி வந்து, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயனும் தேங்க்யூ, அண்ட் நான் கண்டிப்பாக இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. இப்போது லன்ச் பிரேக்கில் மின்ஜி அண்ட் வயன் 2 பேரும் கேஃபிடேரியாவுக்கு போகிறாங்க. அங்கே திடீர்னு ஃபுல் கேஃபிடேரியாவும் சைலண்ட் ஆகுது. எல்லாருமே ஒரே டைரெக்ஷனை பார்க்குறாங்க. அங்கே ஜங்குக் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து வரான். அவங்க நேராக வயன்கிட்ட தான் வராங்க. அவள் உட்காந்துருந்த டேபிள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போது ஜங்குக், ஓ இந்தியா, இங்கே ஃபுட் எப்படி இருக்குது? அப்போது வயன் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கா, பதிலே சொல்லலை. ஹேய், உங்ககிட்ட தான் சீனியர் பேசுகிறாருன்னு தெரியுதுல, மரியாதை கொடுக்க மாட்டேன். சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்கிறா வயன். கெஃபிடேரியாவில் எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மவுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். அப்போ ஜங்குக் சிரிக்கிறான். அவளோட ட்ரேயில் இருந்த ஜூஸ் எடுத்து ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டான். குடிச்சிட்டு கிளாஸை அவன் முன்னாடி வைக்கிறா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. மிஞ்சி பயப்படுறா. ஃபயன், ப்ளீஸ் விட்ரு, எதுவும் பெருசு பண்ணிகிட்ருக்காத, உன் தைரியத்தெல்லாம் எங்கே காட்டாத,
அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வயன் எழுந்திரிச்சு ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு அவன் கையில் இருந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து அவள் குடிக்கிறா. பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவள் குடிச்சிட்டு அகெயின் அவனோட கையிலே திரும்பி வைக்கிறா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஒரு செகண்ட் ஜங்குக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. டேய் என்னடா நீ பண்ணதை உனக்கே காப்பி அடிச்சு உங்ககிட்டே பண்ணிட்டு இருக்கா? ஐயோ இந்த பொண்ணை உன்னை பார்த்து பயப்பட மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும் நல்ல தைரியமாக தான் இருக்கு, பார்க்குறேன் இது இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போகிறான். இப்போது கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வராங்க. வயன் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரா. வெளியில் செம்ம மழை பெய்யுது. அவகிட்ட கொடை இல்லை. அவள் மலையில் நடந்தே ஹாஸ்டலுக்கு போகிறதுல அவள் டிசைட் பண்ணுறா. அப்போது அவகிட்ட ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது. விண்டோ மெதுவாக ஓப்பன் ஆகுது. உள்ளே ஜங்குக்கு தான் இருக்கான். ஏறு. இல்லை அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு, நான் சும்மாலாம் உன்னை ஓயாமல் கெஞ்சிகிட்டு இருக்க மாட்டேன், வந்து ஏறு. நானும் ஓயாமல் சொல்ல மாட்டேன் எனக்கு வேண்டான்னு. என்னால் ஏற முடியாது. ஒரு தடவை சொன்னாலே உங்களுக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் மலையில் நடந்துகிட்டே போகிறா. ஜங்குக்கு அவளை பார்க்குறான். காருக்குள்ளே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. டேய் அவளை ஏன்டா கூப்பிட்ட? அது என்ன, அவளை கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் புள்ளி பண்ணலான்னு நினச்சேன், அவளை கிண்டல் பண்ணலான்னு தான் நினச்சேன். திமுறா ஏறாமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டியரிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறான். அப்போ அவனோட மனசுக்குள்ளேயே அவளை ஏன்டா நீ கூப்பிட்ட? இந்த பொண்ணு மற்றவங்க மாதிரி உன் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். பட் அவன் ஃபேஸில் அதை காமிச்சிக்கல. இப்போது நெக்ஸ்ட் டே லன்ச் பிரேக்கில் வயன் காரிடார் வழியாக லைப்ரரிக்கு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ திடீர்னு அவள் ஷோல்டரில் யாரோ மோதுறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான். அவன் கையில் ஃபுட்பால் இருக்குது. அவன் வேணும்னே மோதுன மாதிரி அவளுக்கு தெரியுது. ஓப்ஸ், பார்த்து நடக்க தெரியாதாம்மா உனக்கு? இந்தியாவிலேருந்து வந்திருக்க, பார்த்து கண்ணு தெரியாமல் போய் செவத்தில் மோதிக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும் மோதினது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவள் லைப்ரரிக்குள்ளே போயிட்டு ஒரு புக்கை எடுத்து தேடிட்டு அதோட லாஸ்ட் காப்பி தான் அங்கே இருக்குது. அவள் அதை எடுக்க போகிற அதே நேரத்தில் ஜங்குக்கு அந்த புக்கை எடுத்துட்டான். அது எனக்கு வேணும். முடியாது, நான் தான் அதை ஃபஸ்ட் எடுத்தேன், நான் உன்னோட சீனியருங்கிறதுக்காகலாம் அந்த புக்கை கொடுக்க முடியாது, கொடுங்க அப்படின்னு அவளோட அந்த போல்ட்னஸை அவள் விடுறதாவே இல்லை. அப்போது ஜங்குக், மேம் இந்த புக் டேமேஜ்ட், இஷ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியன்கிட்ட அந்த புக்கை கொடுக்குறான். லைப்ரரியனும் அந்த புக்கை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ வயன் ஷாக்கா, உங்களுக்கு புக்கு வேணாம்னா எனக்கும் கிடைக்கக்கூடாதா? அட்லீஸ்ட் அதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன்ல. எக்ஸாக்ட்லி, எனக்கு இல்லைனா உனக்கு எதுக்கு? போய் அங்கே ரைம்ஸ் புக் இருக்கும், அதை எடுத்து படி அப்படிங்கிறான். அவள், உங்களை என்ன பண்ணுறது, ஏன் இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? என்ன டார்ச்சரா? ஹலோ மேடம், நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. சும்மா இந்த ஐஸ்கிரீம் மேலே டாப்பிங்ஸ் போடுவாங்கள்ல, அந்த அளவுக்கு கூட நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, புரிஞ்சுதா? பர்ட்டா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பேபியா? இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கிளாஸ்க்கு போயிட்டா. இப்போது நெக்ஸ்ட் டே ஜங்குக் வயன் கிட்ட வரான். இங்கே பாரு, இந்த அசைன்மெண்ட் என்னோடது தான், இதை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துரு. நான் ஏன் கம்ப்ளீட் பண்ணணும்? நான் எதுக்கு உங்களோட கம்ப்ளீட் பண்ணணும்? என்னால் முடியாது. இங்கே பாரு, நீ ஒரு சாதாரண ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட், இப்படியெல்லாம் திமிரா என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட ரேஞ்சுக்கு, உன்னோட தகுதிக்கு நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்கக்கூடாது. நான் நினச்சேன்னா இந்த செகண்டே உன்னை இந்த காலேஜை விட்டு என்னால் டிஸ்மிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ண முடியும், புரிஞ்சுதா
அப்படின்னு சொல்லிட்டு வயனோட நெக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவன் பிடிக்கிறான். அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. லைக் இப்போது இது வரைக்கும் உங்களோட மைண்டில் வயன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்திருக்குமா? பட் அதுதான் இல்லை. அவள் உள்ளுக்குள்ளே அவன்கிட்ட என்ன தான் எதிர்த்து பேசுகிற மாதிரி அவள் பேசினாலும் அவளோட மனசுக்குள்ளே ரொம்ப பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ அவன் சடனாக அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் அவளோட பயம் அவளையும் மீறி அவளுக்கு வெளில வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு, எனக்கு வலிக்குது. என்னடி நேற்று ரொம்ப துள்ளின? என்ன ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் முன்னாடி சீன் போடலான்னு பண்ணியா? இங்கே பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் பார்த்துக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது வலிக்குது, விடுங்க. ஓ வலிக்குதா? சுச்சுச்சோ டேய் வலிக்குதாண்டா. இங்கே பாரு, இந்த அசைன்மெண்ட்ஸை நீ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுற, புரிஞ்சுதா? நாளைக்கு நான் வந்து கேட்குறப்ப அசைன்மெண்ட் இல்லை அது இது மறந்துட்டேன் இந்த மாதிரிலாம் காரணம் சொன்னேன்னு வையேன், நாளைக்கு உனக்கான பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். உன்கிட்ட புது பொண்ணு வேறு கண்ட்ரி பொண்ணுன்னு கொஞ்சம் பாவம் பார்த்தா நீ ஓவராக தான் பண்ணுற. அதான் உன்கிட்டலாம் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு நல்லா புரிய வச்சுட்டேன். இங்கே பாரு, நான் ஒரு சொடக்கு போட்டேன்னா உன் அப்பா அம்மா யார், அவங்க எங்கே இருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள இல்லாமலே ஆக்கிடுவேன், புரிஞ்சுதா? ஸ்காலர்ஷிப்பில் தானே வந்து படிக்கிற, அப்போது அதுக்கேற்ற ஆட்டிடியூடில் இரு, புரியுதா? அப்படியே ரொம்ப நான் தான் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை முதல்ல விடு, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் கையை எடுக்கிறான் அவளோட கழுத்துலேருந்து. அவளும் ப்ளீஸ் என் அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் நீ சொல்கிறத கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னை பற்றி எதுவும் நீ சர்ச் பண்ணாத, என் அப்பா அம்மா பற்றிலாம் எதுவும் தேடாதீங்க ப்ளீஸ். அந்த பயம் இருக்குல்லடி, அப்புறம் இன்னும் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நிற்கிற? இங்கே பாரு, போனால் போகட்டும்ன்ட்டு விடுறேன். இன்னொரு தடவை என்கிட்ட எதிர்த்து என்கிட்ட நீ உன் தலையை ஒசத்தி பேசுன அவ்வளோதான், அதுதான் உன்னோட லாஸ்ட் டே ஆஃப் திஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிட்டான். வயனும் ஒரு மாதிரி அவளுக்கு கண்ணை கலங்குது, அழுதுகிட்டே கீழே இருக்கிற அந்த நோட்ஸை எடுக்கிறா. ஐ மீன் ஜங்குக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்ஸ்க்கான நோட்ஸ். இப்போது மிஞ்சியும் வயன் உனக்கு என்னாச்சு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், எனக்கு ஏன்டி இவ்வளோ பயந்த? அப்போது வயனோட கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. அது அது எனக்கு அவள் அப்பா அம்மா பற்றி பேசினதும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் வயன் பயந்ததுக்கு அப்பா அம்மா மட்டும் காரணம் இல்லை, ஜங்குக் சடனாக வந்து அவளை டச் பண்ணதும் ஒரு ரீசன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். அந்த ரீசன் என்னங்கிறது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம், ஓகே? அண்ட் இப்போது வயன் அண்ட் மிஞ்சி ரெண்டு பேருமே அவங்க ஸ்லோவாக அவங்களோட கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அன்றைக்கி கிளாஸ் கொஞ்சம் நார்மலாக போகுது. இப்போது வயனும் அவளோட வீட்டில் அந்த அசைன்மெண்ட்ஸே பார்த்துட்ருக்கா. அவள் சரி ஓகே எழுதிடுவோம் அப்படின்ட்டு அவள் ஸ்பீடாக எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அவள் லிட்ரலி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அவ்வளோ நேரம் உட்காந்து எழுதியிருக்கா. எழுதி முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ்க்கு வந்துட்டா. இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வயனும் அமைதியாக நோட்ஸ் எழுதிட்டுருக்கா. அவளுக்கு பக்கத்தில் தான் மிஞ்சியும் உட்காந்துருக்கா. இப்போ அவகிட்ட வந்துட்டு வயன் இன்னைக்கு ஜங்கு வருவான்னு நினைக்கிறேன். அப்போது வயனும் அந்த பேரை கேட்டதுமே எழுதுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் எதுவும் பண்ணாமல் இருந்தான்னா சரி அப்படின்னு யோசிக்கிறா. இப்போது மிஞ்சியும் நீ ஏண்டி திடீர்னு இவ்வளோ பயப்படுற? அது அவன் என்ன பண்ணுவான்னே தெரியலடி. அவன்
லூஸு மாதிரி சடனாக என்னென்னமோ பண்ணுறான். திடீர்னு பண்ணுறான். எனக்கு ஐ வாஸ் நர்வஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அந்த கிளாஸ் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக் தான் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்ததும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஜங்குக் நேராக வயனோட டெஸ்கிட்ட வந்து நிற்கிறான். அவன் உடனே நோட் புக்கை பார்த்து ஜூனியர் அப்படின்னு கூப்பிடுறான். வயனும் மெதுவாக தலையை தூக்குறா. சொல்லுங்கள். என்னோட நோட்ஸ் எங்க? அப்போது அவள் பதட்டத்தோடு அவள் பேக்கை ஓப்பன் பண்ணி அவன் நோட்ஸ் தேடுறா. லாஸ்ட்டில் அவன் எழுதின அசைன்மெண்ட் அவள் பேக்கில் இல்லை. ஐயோ, இங்கே தானே. ஐயோ, எடுத்து வைக்கலையா? அது சீனியர், நான் நான் கொண்டு வரல. என்ன கொண்டு வரலையா? சாரி, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். மறந்துட்டியா? என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? நான் நேற்று உங்ககிட்ட சொன்னல, எந்த காரணமும் சொல்லாமல் எனக்கு அசைன்மெண்ட் வேணும்னு. ஆமாம் சொன்னீங்க, ஆனால் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இப்போது ஜங்குக் அவனோட ஃப்ரெண்டை பார்த்து கண்ணை காட்டுறான். அப்போது அவனும் அங்கேருந்து போயிட்டு ஒரு பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வயன் மேலேயே அப்படியே ஊற்றிடுறான். அந்த பக்கெட்டையும் அவளோட தலையிலே லைக் அந்த பக்கெட்டால் அவளை க்ளோஸ் பண்ண மாதிரி அவள் தலையிலே போட்டுடுறான். ஜங்குக்கும் லைட்டாக ஈவிலாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அவள் இந்த சடன் ஆக்ஷனால் ரொம்ப பயந்துடுறா. சீனியர், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு அவள் ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் அவளோட ஐஸையே பார்த்துட்டு, அகெயின் நான் ஏதாவது ஒர்க் சொன்னேன்னா அதை நீ மறக்க மாட்டேல்ல, அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போது மிஞ்சியும் வயன்கிட்ட வந்துட்டு, வயன் என்னடி இது மிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே மிஞ்சியை ஹக் பண்ணிக்கிறான். அது பயப்படாத, ஒன்றும் இல்லை வயன், நான் அவன் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடி சடனாக இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு. நான் ரொம்ப பயந்துட்டேன். வயன் ப்ளீஸ் பயப்படாத, நீ அந்த ஃபர்ஸ்ட் டே தைரியம் அந்த மாதிரி இருடி. இவனுங்களுக்கெல்லாம் அவனுங்களை எதிர்த்து பேச ஆள் இல்லைங்கிறதுனால தான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கானுங்க. நீ தைரியமாக இருடி ப்ளீஸ். நீ அவனுங்களை எதிர்த்து பேசினா அவனுங்க உங்ககிட்ட வரமாட்டானுங்க. இல்லை மிஞ்சி, அது நான் எதிர்த்து பேச இது வளர்ந்துக்கிட்டே தான் போகுதுன்னுக்கா நான் அமைதியாக இருந்தேன். அமைதியாக இருந்தாலும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவள் அழுதுட்ருக்கா. இப்போது மிஞ்சியும், ஓகே என்னோட லாக்கரில் ஒரு யூனிஃபார்ம் பேர் இருக்குது, வா நீ அதை சேஞ்ச் பண்ணிக்கோ ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் அவள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் வராங்க. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி அவங்க ஹாஸ்டல் போயிடுறாங்க. இப்போது மிஞ்சியும் வயன்கிட்ட வந்து உட்கார்றா. இங்கே பாரு வயன், எனக்கு நேற்று வரைக்கும் நீ வேற ஒரு பொண்ணாக தெரிஞ்ச, ஆனால் இன்றைக்கி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். 2 நாளாக நீ ரொம்ப பயப்படுற. என்னடி ஆச்சு? எதுக்காக நீ பயப்படுற? எனக்கு என்னமோ உன் பேரண்ட்ஸை பற்றி அவள் மிரட்டுறது மட்டும் ரீசனாக இருக்கும்னு எனக்கு தோணலை. பிகாஸ் அவன் உன் கழுத்தை தொட்டதுமே உன் ஃபேஸில் அந்த சேஞ்சஸ் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. என்னன்னு சொல்லு, நான் இருக்கேன் வயன். அது மிஞ்சி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. பிரச்சனையா? என்னடி பிரச்சனை? அது நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருந்தேன். அப்போது என்னோடய ப்ரொஃபஸர், என்னடி என்னாச்சு? எதுவும் ரொம்ப சீரியஸான விஷயமா? ஆமாம் மிஞ்சி, என்னோட ப்ரொஃபஸர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. பட் அன்றைக்கி நான் அவர்கிட்ட தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் அன்றைக்கி நடந்த அந்த இன்சிடெண்ட் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. பிகாஸ் அப்போ நான் ஜஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. அந்த வயசில் என்னால் அது என்னென்ன ப்ராசஸ் கூட பண்ண முடியல. அப்போது அந்த
ஸ்டாஃப் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. அது அது எனக்கு ஒவ்வொரு நாளும் யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஏதாவது ஒரு பையன் என்னை டச் பண்ணால் ஐ கட் நர்வஸ். என்னால் நார்மலாக இருக்க முடியாது. ஐ கான்ட் பிஹேவ் நார்மல். அந்த விஷயத்துக்கு அப்புறம் என்னால் அந்த பர்சன்கிட்ட நார்மலாக நடந்துக்க முடியாது. எப்போவுமே நான் ஒரு பயத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டேன். நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து என்கிட்ட யாராவது பேசும்போது என்னை டச் பண்ணால் கூட ஐ கான்ட், என்னால் முடியல. என்னடி சொல்கிறேன்? யாரை டச் பண்ணாலும் அந்த மாதிரி உனக்கு நர்வஸ் ஆகுமா? அப்போ நான் டச் பண்ணால் இல்லை மெஞ்சு அப்படி இல்லை. எதனா கேர்ள்ஸ்லாம் டச் பண்ணால் ஐ ஃபீல் நத்திங். பட் ஏதாவது ஒரு பாய்ஸ் நம்ம ஏஜில் இருக்கிறவங்க என்னை டச் பண்ணால் எனக்கு ஐ கான்ட், என்னால் முடியல. எனக்கு ரொம்ப சஃபிகேட்டிங்காக இருக்கும். லைக் நான் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறேன். நானும் இதை சரி பண்ணணுன்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. அந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நான் பார்க்குற எல்லா ஆண்களையுமே அவங்க என்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்க என்னை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட கோவமாக நடந்துக்குவேன். ஸோ அவங்க என்கிட்ட வர மாட்டாங்க. அது மாதிரி தான் நான் ஜங்குக்கிட்டேயும் கோவமாக நான் தைரியமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனால் ஜங்குக் முந்தினது சடனாக அப்படி என்னோடய நெக்கை பிடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால் அதுக்கப்புறம் மூச்சை விட முடியல. நான் எப்படி நான் சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த விஷயம் என் அப்பாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இது அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே என்னை வேறு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே எதுவும் எனக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கலை. லைக் யாரும் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரியான இன்சிடெண்ட். ஆனால் அங்கே ஏன் ஏஜ் பசங்களை என்னால் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியல. லைக் நான் ஒன்லி கேர்ள்ஸ் கூட மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியாக என்னால் இருக்க முடியும். அப்படி ஏதாவது ஒரு பையன்கிட்ட நான் பேசினா என்னை டச் பண்ண என்னால் அந்த இடத்துல மூச்சு விட முடியாது. ஸோ இது எனக்கு ஒரு ட்ராமாவாக மாறிடுச்சு. அதனால தான் என்னால் இப்போலாம் ஜங்குக்கிட்ட நார்மலாக பிஹேவ் பண்ண முடியல. லைக் அவன்கிட்ட என்னால் போல்டாக இருக்க முடியல. நீ சொல்கிற மாதிரி ரொம்ப பயப்படுறேன். இந்த விஷயம் தெரிஞ்சால் மற்ற பசங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஆயிரும்ட்டு தான் நான் யார்கிட்டையுமே இதை பற்றி ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ என்னை அவங்கெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நான் நம்பின ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தாண்டி. அதனால தான் நான் அவங்ககிட்ட தைரியமாக இந்த விஷயத்த சொன்னேன். நீ எதுவும் என்ன தப்பாக நினைக்கல? ஐயோ வயன், இந்த விஷயத்தில் உண்மையில் என்ன தப்பு இருக்குது? எல்லாம் அந்த ராஸ்கல், அந்த பொறுக்கி கம்யூனிட்டி அவனால் வந்த விஷயம். இங்கே பாரு, நீ இதை பற்றி பயப்படாத, புரிஞ்சுதா? உன்னை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒன்று காட்டலாம். இந்த விஷயத்தை சரி பண்ணலாண்டி. நீ எப்படி இருக்க முடியும்? ஃப்யூச்சரில் உனக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவாங்கள்ல, அப்போ எப்படிடி? இல்லை, நானும் நிறைய கன்சிடர் பண்ணிட்டேன், நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன். ஆனால் எதுவுமே சரி வரல. என்னால் சரியாக முடியல. அப்படின்னு நீயே நினச்சிக்கிறதால தான் உன்னால் க்யூர் ஆக முடியல போல். நீ க்யூர் ஆயிடும்னு நினச்சி நீ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு. இல்லை மெஞ்சி, நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இது சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை.
விடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வயனும் சைலண்ட்டாக நோட்ஸ் எழுதிட்டுருக்கா. அப்போது சடனாக வயனுக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின் ஆகுது. அவளோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஐயோ என்னாச்சு, ஏன் சடனாக பெயினாக இருக்குது, இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா லைக் ஐயோ பீரியட்ஸா, டேட்டே கவனிக்கலை அப்படின்ட்டு அவள் புலம்பிகிட்ருக்கா. இப்போது அவள் கொஞ்சம் பதட்டமாக ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ அவள் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவளோட பேட் இல்லை. ஸோ அவள் மிஞ்சிக்கிட்ட இதை அவள் தயங்கிக்கிட்டே சொல்கிறா, மிஞ்சி என்கிட்ட பேட் இல்லடி, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, உன்கிட்ட இருக்கா? வயன் இரு, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செக் பண்ணுறா. பட் அவகிட்டையும் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வயன் மெதுவாக எழுந்திருக்கிறா. அப்போ ப்ரொஃபஸர், வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளும் பதட்டமாக, சார் வாஷ்ரூம் போகணும். ஓகே கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வெளில போகிறா. காரிடார் போனதும் அவளுக்கு இன்னும் பதட்டமாகுது. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே தான் ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் வரான். அவளுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப பதட்டமாகி அவள் தலையை குனிகிறா. அவன் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு பயப்படுறா. அப்போ ஜங்குக்கும் அவளை பார்த்துட்ருக்கான். ஹே அப்படின்னு கூப்பிட்றான். அவள் பதிலே சொல்லலை. வயனும் ஜங்கு கூப்பிட்றத காதலே வாங்காமல் அவனை க்ராஸ் பண்ணி போகிறா. அப்போ ஜங்குக்கும் வயன் அப்படின்னு கூப்பிட்றா. அவள் மெதுவாக அவனை பார்க்குறா. அவளோட ஃபேஸில் இருந்த பதட்டத்தை ஜங்கு கவனிக்கிறான். அவள் பார்வை அவள் கையில் இருந்த பேக்கு போகுது. அவள் மெதுவாக அவளோட பேக் சைடில் அந்த பேக் கொண்டு போய் அவள் மறைக்க ட்ரை பண்ணுறா. அதை பார்த்ததுமே அவள் என்ன நிலமையில் இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. அவனோட ஃபேஸில் இருந்த அந்த ஒரு ஈவில் ஸ்மைல் மறையுது. இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான் வேகமாக. கொஞ்ச நேரம் கழித்து அவன் திரும்பி வரான். அவன் கையில் ஒரு சின்ன பேப்பர் பேக்கை அவகிட்ட நீட்டுறான். இந்தா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயனும் கொஞ்சம் தயக்கத்தோடு அதை வாங்குறா. அந்த பேக்குள்ளே ஒரு சானிட்டரி பேட்ஸ் இருக்குது. அதை பார்த்ததுமே அவள் ஷாக்காக அவனை பார்க்குறா. நீங்கள் அப்போது ஜங்குக்கும் அவள் கண்ணை பார்க்காமலேயே வாஷ்ரூம் போ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறான். அவளும் அங்கேயே நிற்கிறா. என்ன? அப்போ அவள் மெதுவாக தலைச்சிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. கொஞ்சம் நேரம் கழித்து அவள் நர்ஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கா. இப்போது நர்ஸ் அவளுக்கு ஹாட்டான வாட்டர் பேக்கை கொடுக்குறாங்க. அவள் வயிற்று வலி அதிகமாக இருந்ததால் அவள் கண்ணை மூடிட்டு அமைதியாக அவள் படுத்திருக்கா. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக் அவனோட கையில் ஒரு சூடான ட்ரிங்க் வச்சுருக்கான். இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு வயன்கிட்ட வந்து கொடுக்குறான். வயனும் அவனை பார்க்குறா. இல்லை எனக்கு வேண்டாம். அப்போது அவள் அந்த மாதிரி சொன்னதும் ஜங்குக்கு ஒரு புருவத்தை ஊசத்தி, நான் ஒன்றும் இது வேணுமா வேணாமான்னு உன்கிட்ட கேட்கல, இதை குடின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அவள் சைலண்ட்டாக அந்த ட்ரிங்க்கை வாங்கிக்கிட்டா. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவள் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க? நீ என்னோடய ஜூனியர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அவன் வெளியே போகிறான். அவன் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அவளை திரும்பி பார்த்துட்டு போகிறான். இப்போது நெக்ஸ்ட் டே வயன் வழக்கம் போல் காலேஜுக்கு வரா. நேற்று நடந்ததை அவள் நினச்சிட்ருக்கா. ஜங்குக் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அவன் எப்போவுமே என்னை பயமுறுத்திட்டு என்னை புல்லி பண்ணிட்டு தானே இருப்பான். இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. அவள் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. அப்போ மிஞ்சி அவள் பக்கத்தில் வரா. என்னடி எப்படி இருக்கு, ஓகேவா? நான் உன்னை ஹாஸ்டல்லே இருக்க சொன்னேன், நீ எதுக்கு இப்படி அவசரமாக வந்த? அப்படி என்ன நீ கிளாஸ் கவனிச்சு என்ன ஆக போகுது? 1 டே லீவ் போட்டால் என்ன ஆயிடுச்சு? இல்லடி, நான் இப்போது பெட்டராக தான் இருக்கேன், இன்னும் அவ்வளோ பெயின் இல்லை. சரி, நேற்று ஜங்குக் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நீ சொன்னியே, அதனால் இப்போ வரைக்கும் நம்ப முடியலடி. ஏன்டி இப்படி கத்துற? சத்தமாக பேசாத, யார் கத்துலாவது விழுந்துற போது மிஞ்சி.
ஏன் விழுந்தா என்ன, அது அவரோட காதில் விழுந்துருச்சுன்னா அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே கிளாஸ் ரூமோட டோர் ஓப்பன் பண்ணி ஜங்குக் உள்ளே வரான். வயனை அமைதியாக நோட் புக்கை பார்த்துட்ருக்கா. ஜங்குக் அவளை க்ராஸ் பண்ணி போகிறான். ஆனால் அவள் டெஸ்க் மேலே ஒரு சின்ன சாக்லேட் பாரை வச்சுட்டு போகிறான். வயன் ஷாக்காக அதை பார்க்குறா. இது அவன் உனக்கு தான் வச்சுருக்கான் போல் அப்படின்னு மிஞ்சி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணுறா. இப்போது வயன் உடனே அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு ஜங்குக் இருக்கிற பக்கமாக பார்க்குறா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவள் மெதுவாக தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் அவளை பார்க்குறான், ஆனால் எதுவும் சொல்லலை. இப்போ லன்ச் பிரேக்கில் வயன் கேஃபிட்டேரியாவில் தனியாக உட்காந்துருக்கா. அவளுக்கு பிடிச்ச ஃபுட் அவளுக்கு கிடைக்கல. ஸோ அவள் அமைதியாக ஒரு சிம்பிளான மீல் எடுத்துகிட்ருக்கா. அதே நேரத்தில் ஜங்குக் அவளுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காரான். இப்போ வயன் பதட்டமாகறா. என்ன, ஏன் இப்போது ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது? அது அது ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவள் பதிலே சொல்லலை. ஜங்குக் அவளோட ட்ரேவை பார்க்குறான். இதையா சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். இப்போது வயனும் மெதுவாக தலையசிக்கிறா. இப்போ அவன் சடனாக எழுந்திரிச்சு அங்கே ஃபுட் கவுண்டருக்கு போகிறான். கொஞ்சம் நேரம் கழித்து அவன் திரும்பி வரான். அவன் ட்ரேயில் சூப் பவுல் வச்சுருக்கான். இந்தா இது குடி. இல்லை எனக்கு வேணாம். அப்போது ஜங்குக் அவளை பார்க்குறான். அவள் உடனே அமைதியாக அந்த சூப்பை எடுத்துக்கிட்டா. குட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் எழுந்திரிச்சிட்டான். இப்போது மிஞ்சி மவுத்தை ஓப்பன் பண்ணபடி அவனை ஷாக்காக பார்க்குறா. இது நம்ம ஜங்குக் தானா அப்படின்னு வயனோட காது கிட்ட போய் சொல்கிறா. அப்போது வயனும் எனக்கே தெரியலடி அப்படின்னு சொல்கிறா. இப்போது அன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வயன் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கா. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அவள் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு அம்ப்ரெல்லா அவளோட தலைக்கு மேலே வருது. அவள் திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸ். அவன் வழக்கம் போல் சீரியஸாக தான் வச்சுருக்கான். பஸ் வர வரைக்கும் இந்தா இதை யூஸ் பண்ணிக்கோ. அப்போ வயன் மெதுவாக அந்த அம்ப்ரெல்லாவை வாங்கிக்கிறா. அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட இன்னொன்று இருக்குது அப்படின்ட்டு அவன் போய் சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த அம்ப்ரெல்லாவை கொடுத்துட்டு அவன் போகிறான். கொஞ்சம் நேரம் கழித்து பஸ் வருது. வயன் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறா. தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்கிறா. பிகாஸ் ஜங்குக் அங்கே தான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே ஜங்குக்கோட ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. போ அப்படின்னு சொல்கிறான். பஸ்ஸும் கிளம்பிருச்சு. ஜங்குக் மலையில் தனியாக நின்றுட்டுருக்கான். அவனோட ஜாக்கெட்டை தலையில் போட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனோட ஃப்ரெண்ட் இதை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் ஜங்குக் கிட்ட வந்து, டேய் என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒன்றும் இல்லையே. இங்கே பாரு, நேத்தனா அவளுக்கு மெடிசன் கொடுத்த, இன்றைக்கி சாக்லேட், இப்போ அம்ப்ரெல்லா. என்னடா நடக்குது? என்னடா இதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கியா என்ன? என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு அவன் கோவமாக கேட்குறான். டேய் அவள் ஜஸ்ட் ஜூனியர். அதுவும் அவளை நேற்று வரைக்கும் புல்லி பண்ணிகிட்டு இருந்த. இப்போ திடீர்னு நீ கன்சர்ன் காட்டினா என்னன்னு கேட்க மாட்டாங்களா? இவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற. அப்போது அவன் மனசுக்குள்ளேயே அவள் பயப்படுறதை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறான். பட் அவன் எதுவுமே சொல்லலை. என்னடா அவளை இப்போது இதுக்கப்புறம் புல்லி பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு யார் சொன்னான் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக போயிட்டான். இப்போது அன்றைக்கி நைட் இங்கே வயனோட ஹாஸ்டல் ரூமில் அந்த அம்ப்ரெல்லாவே அவள் பார்த்துட்ருக்கா. அவள் மெதுவாக சிரிக்கிறா. அவன் ரொம்ப ரூட், ஆனால் ரொம்ப கெட்டவன் இல்லை போல இருக்குது அப்படின்னு அவளுக்கே தெரியாமல் அவள் யோசிக்கிறா. இப்போது நெக்ஸ்ட் டே வயனும் ஜங்குக்கை தேடி போயிட்டுருக்கா அந்த அம்ப்ரெல்லாவை கொடுக்கறதுக்காக. இப்போது ஜங்குக் அவகிட்ட வரான் ஆப்போசிட்டில். வயன் என்னோடய அம்ப்ரெல்லா எங்கே? அதை கொடுக்க தான் நான் வந்தேன். கொடு அப்படின்னு சொல்லவும் அவளும் அதை கொடுத்துட்றா. அப்போது ஜங்குக் வயனோட கண்ணை பார்த்து, இங்கே பாரு, ஒரு 2 days உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்கிட்ட தப்பிச்சிட்ட. நான் இனிமேல் உன்னை புல்லி பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்காத, புரிஞ்சுதா? ஏன்னா எனக்கும் இந்த மனசாட்சியெல்லாம் இருக்குமா? உனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன்னை நான் புல்லி பண்ணுவேன் அப்படின்னு நீ நினச்சிட்டியா என்ன? இல்லை நான் உங்ககிட்ட 2 நாளாக
கொஞ்சம் கேரிங்காக நடந்துக்கிற மாதிரி நடக்கவும் மேடம்க்கு என் மேலே பயம் போயிடுச்சா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது அவள் ரொம்ப பதட்டமா, அது அப்படியெல்லாம் இல்லை சீனியர், நான் பயப்படாமலாம் இல்லை, நான் இப்போவும் பயந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலை கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறா. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, கொஞ்சம் கண்ணில் திமிரு தெரியுது. ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக்கும், இங்கே பாரு, நீ ஜஸ்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட், புரிஞ்சுதா? இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இப்படி என்ன மாதிரி ஆளுங்க படிக்கிற இந்த ஒரு காலேஜில் உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்களுக்கு கூட ஸ்காலர்ஷிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு சீட் தரானுங்க பாரு. இவனுங்களை சொல்லணும், என்ன பண்ணுறது? நல்லா படிச்சுட்ட, அதனால் அசால்ட்டாக இந்த காலேஜில் உனக்கு சீட் கிடச்சிருச்சு இல்லையா? அதாண்டி எல்லாரையும் இவனுங்க ஒன்றாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க. அது எப்படி நடக்கும்? இங்கே பாரு, நான் உன்னை புள்ளி பண்ணுறது குறைஞ்சிரும்னு மட்டும் நீ கனவில் கூட நினைக்காத. இது இன்னும் மோசமாக கூட ஆகலாம், ஆனால் குறையாது. அப்போது வயன் ஃபேஸில் ரொம்ப பயம் தெரியுது. சீனியர், நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? என்ன பண்ணையா? ஃபர்ஸ்ட் டேவே என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்கிட்ட என்னமோ அவ்வளோ திமிராக பேசினல, அவனுங்க என்னை பார்த்து என்னமோ எனக்கு பவரே இல்லாத மாதிரி அவனுங்க பார்க்குறானுங்க. அப்படி ஒரு பார்வை இது வரைக்கும் அவனுங்க என்னை பார்த்ததே இல்லை. அவனுங்க அப்படி பார்த்ததுக்கு காரணம் நீ தான். உன்னை நான் சும்மா விடுவேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனும் ரொம்ப நர்வஸ் ஆகுறா. சீனியர் ப்ளீஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க என்ன, நான் இங்கே படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன், ப்ளீஸ் வேண்டாமே. வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணாத, நான் முடிவு பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போது அன்றைக்கி லன்ச் பிரேக்கில் வயன் கேஃபிட்டேரியாவில் உட்காந்துருக்கா. அவள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் அவள் டேபிள் கிட்டே வரான். யூ ஆர் தி நியூ இந்தியன் ஸ்டூடெண்ட் ரைட்? அப்போது வயனும் மெதுவாக தலையை சேர்க்கிறா. எஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் கொரியன் வெல்? அது கொஞ்சம் 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 புரியும். க்யூட் அப்படின்னு அவன் சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். அப்படின்னா வயன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. அவளோட பார்வையை கீழே தாழ்த்துறா. அதே நேரம் ஜங்குக் அங்கே வரான். அவன் அந்த சீனியரை பார்த்ததும் அவனோட ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. ஹேய் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். அந்த சீனியர் திரும்பி பார்க்குறான். உனக்கு வேறு டேபிளே கிடைக்கலையா? ஏன், நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், உனக்கு என்னடா? அவளுக்கு பேச விருப்பம் இல்லைங்கிறது உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். வயன் உடனே ஜங்குக்கை பார்க்குறா. அவன் அவளை பார்க்கவே இல்லை. அந்த சீனியர் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டான். அப்போ அவன் வயன் ஆப்போசிட்டில் வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அவள் அமைதியாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்சம் நேரம் கழித்து வயன் தேங்க்ஸ். எதுக்கு? அது அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காத, பேசாத. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யாராவது ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சா உடனே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும் சரி. இப்போது ஜங்குக் அவளை பார்த்துட்டு அவள் இன்னும் அவனை பார்த்தா பயப்படுறா. ஸோ அவன் மெதுவாக, நீ என்னை பார்த்து எந்தளவுக்கு பயப்படுறியா என்ன? அது அது ஆமாம் அப்படின்னு அவள் தயங்கிக்கிட்டே சொல்கிறா. அப்போது அவனும் சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போது இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த இன்னொரு கேர்ள் கேங்ஸ் அவங்க வந்து லைக் அதில் அந்த கேர்ள் கேங்கோட ஹெட்டு ஜங்குக் மேலே ஒரு குட்டி க்ரஷ், லைக் அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு வச்சுக்கோமே. அவள் வயனை பார்த்து, என்னடி ஜங்குக் இவக்கிட்ட போயிட்டு இப்படி பேசுகிறாரு, ஹே அவள் யாருன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவகிட்ட வந்து சொல்கிறா, அது அவள் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாண்டி, லைக் அவள் ஸ்காலர்ஷிப்பில் தான் இங்கே வந்திருக்கா, ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்.
லைக் அவள் மிடில் கிளாஸ் பொண்ணு தான், அதனால தான் ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கா. இவளுக்கு ஏன் ஜங்குக் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவளுக்கு நேம் என்ன வச்சுக்கலாம்? ஓகே, நம்ம சியோஜன் வச்சுக்கலாம். சியோஜன் வயனை பார்த்து ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்கா. இங்கே பாரு, அவளை இன்றைக்கி இன்டர்வெல்லில் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் என்னடி பண்ண போகிற, அவளை கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இன்டர்வெல்லில் அந்த சியோஜனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வயனோட கிளாஸ்க்கு வராங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வயனும் ஷாக்காக பார்க்குறா. யாரடி இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சிக்கிட்ட கேட்குறா. இவங்கெல்லாம் அந்த சியோஜன்னு சொல்லிட்டு நம்மளோட சீனியர் இருப்பாங்கள்ல, ஜங்குக்கோட கிளாஸ், அவளோட ஃப்ரெண்டுடி அப்படின்னு சொல்கிறா. இப்போது வயனும் என்னாச்சு சீனியர்? ஒன்று எங்களோட சியோஜன் பார்க்கணுன்னு சொன்னால் கொஞ்சம் எங்கள் கூட வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ வயனும் பயந்துட்டு, அது எதுக்காக, என்னையே பார்க்கணும்? என்ன மேடம் கிட்ட காரணம்லாம் சொன்னால் தான் நவருவீங்களா இங்கேருந்து, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக் சைட் கழுத்தை பிடிச்சி அவளை அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ப்ளீஸ் என்னை விடுங்க, என்ன பண்ணுறீங்க? சும்மா துள்ளாத என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே ரெஸ்ட் ரூமில் யாருமே இல்லை. வயன் அண்ட் சியோஜனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ சியோஜன் அவளை பார்த்ததும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வயனை முட்டி போட்டு கீழே அவளை டவுன் பண்ண வைக்கிறாங்க. அவளும் இப்போ முட்டி போட்டுட்டு கையை பின்னாடி பிடிச்சிக்கிறாங்க. அப்போது சியோஜன் அவகிட்ட வந்துட்டு அவளோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறா. இங்கே பாரு, உனக்கு உன் ஃபேஸை நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உனக்கு ஜங்குக் கேட்குதா அப்படின்னு சொல்லவும் வயனுக்கு புரியவே இல்லை. என்ன பேசுகிறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன ஜங்குக் சீனியர் என்னை புள்ளி தானே பண்ணுறாங்க. என்னது புள்ளி பண்ணுறானா? எது உனக்கு அக்கறையா? ஒன்று கேர் பண்ணிக்கிறது, உன்கிட்ட வேறு எவனாவது பேசினா அவனை அங்கேருந்து போக வச்சுட்டு அவன் உட்காந்து நீ சாப்பிட்ற அழகை பார்க்குறது, இதெல்லாம் புள்ளியாடி? அப்போது சியோஜனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, இவளுக்கு புள்ளி பண்ணுறதுனா என்னன்னே தெரியலடி, நம்ம ஏன் அவளுக்கு அது என்னென்னு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளாக சிரிக்கிறா. அப்போது சியோஜனோ, கரெக்டாக சொன்னேன், இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி தான் நீ மூளையை யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளும் தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்கிறா. இப்போது சியோஜன் அவளோட காலரை பிடிச்சி தூக்குறா. இப்போ அவளும் அங்கேருந்து எழுந்திரிக்கிறா. இப்போ அவளை கழுத்தை பிடிச்சி, பேக் சைட் கழுத்தை பிடிச்சி மிரர் கிட்ட கொண்டு வரா. இங்கே பாருடி, நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க? அவன் ஏன்டி ஒன்றை பார்த்தான்? என்ன வளர்றீங்க? அவர் ஏங்க என்னை பார்த்தாரு? அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதா? இங்கே பாரு, அவனை நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவன் எப்போ எப்படி ஃபேஸை சேஞ்ச் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? அவன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிப்பேன்டி அவன் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறான்னு. அன்றைக்கி என்னன்னா உனக்கு கொடை கொடுக்குறான், மேடம் அதை வாங்கிக்கிறீங்க. அப்புறம் நேற்று அவன்கிட்ட ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்தியே, அது என்ன? நான் மறந்துட்டேன், கவனிக்கலை, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஜங்குக்கோட ஒவ்வொரு அசைவையும் நான் பார்க்குறபடி. இங்கே பாரு, மூஞ்சிக்கு உனக்கெல்லாம் ஜங்குக் கேட்குதா? அவன் எப்படி பொண்ணை பார்த்தான்? இந்த மூஞ்சி. அப்போது சியோஜனோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட வந்து, இவளுக்கு உன்னை விட ஹேர் லாங்காக இருக்குடி, ஒருவேளை ஜங்குக்கு அது பிடிச்சிருக்குமா? என்னது ஹேரா? இந்த முடியை பார்த்து அவன் லவ் பண்ணுறான்னு நீ சொல்கிறியா? மேபி இருந்தா இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்க. என்னடி சும்மா விட்டுருங்கன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அந்த
சிங்க் இருக்கும்ல, ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம், அந்த இடத்துல அவள் டேப் ஓப்பன் பண்ணி அது வாட்டர் ஃபுல்லாகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே முக்குறா. அவளும் திணறிட்டுருக்கா, அவளோட கையை தட்டிகிட்ருக்கா. அவள் அந்த தண்ணிக்குள்ளேயே ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. என்னடி நீ என்ன கதறினாலும் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த தண்ணியிலேருந்து வெளில எடுத்துகிட்டு அவள் ஃபேஸையே பார்க்குறா. ஏன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க. ஜங்குக் சீனியர் என்னை புள்ளி தான் பண்ணுறாரு, அவருக்கு என்ன பிடிக்காது. இங்கே பாருடி, என் ஃப்ரெண்டு உன் முடியை பார்த்து ஜங்குக் ஒன்று லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டானே, அப்படின்னா அது இருக்கக்கூடாதுல்ல, அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேரை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போது அவளோட ஹேண்டை பிடிக்கிறா. ஐ மீன் வயன் சியோஜனோட ஹேண்டை பிடிச்சி ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது சியோஜனும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறா. அவள் அரைஞ்சதில் வயன் அந்த சிங்க்லேயே அவளோட ஹெட் மோதி அவளோட நெத்தியில் ப்ளட் வருது. அதே மாதிரி அவள் அரைஞ்சதுனால அவளோட லிப்ஸ் கிட்டேயும் ப்ளீட் ஆகுது. ப்ளீஸ் விட்டுருங்க, நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ சியோஜனோட ஃப்ரெண்டு ஷேய் செம இந்தா அதை கட் பண்ணுறி அப்படின்னு சொல்லவும் அவள் லைக் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் லென்த்தாகவும் இல்லாமல் கொஞ்சம் அடியில் இந்த கண்ணா பின்னான்னு வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கட் பண்ணுறா. அப்போது வயனும் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் வேணாம் விட்டுருங்க. என்னடி வேணாங்கிற, உனக்கு என்ன, நாங்கள் இங்கே எதுவும் உனக்கு பிடிச்ச விஷயம் கொடுத்துட்டு இல்லையே, வேணாங்கிற. பாருடி எவ்வளோ காமெடியாக இருக்கா. இவளுக்கு போய் அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான் பாரு, அதை நினச்சாதான்ட்டு எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஹே சியோஜன், ஒருவேளை அவளுக்கு பிளாக் ஹேராக இருக்கிறதுனால ஜங்குக்கு பிடிச்சிருக்கோ? ஜங்குக்கும் பிளாக் ஹேர், இவளுக்கும் பிளாக் ஹேர், யோசிச்சு பாருடி அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது சியோஜனும் என்னது பிளாக் ஹேரா, ஹே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு கண்ணை காட்டுறா. அவளும் அங்கேருந்து போயிட்டு ஒரு இந்த டை இருக்கும்ல, ஹேர் டை, அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரா. லைக் அது ஒரு சில்வர் கலர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, வயனுக்கு அது ப்ராப்பராக பண்ணால் லைக் க்யூட்டாக இருக்கும். பட் இவன் என்ன பண்ணுறான்னா அங்கங்கே அதை அவளுக்கு அப்ளை பண்ணிடுறா. ஸோ வயனும் ரொம்ப அழுகுறா. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது, ப்ளீஸ் எனக்கு ஹேர் லாஸ் ஆகும், எனக்கு கெமிக்கல்ஸ் ஒத்துக்காது, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிறா. பட் அவளை விடவே இல்லை. அவளும் ரொம்ப அழுகுறா, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா வயனோட ஹேரை பிடிச்சி அவளை கீழே தள்ளிடுறா. ஸோ வயனும் கீழே விழுந்துடுறா. சியோஜன் அவளோட முட்டிலே நல்லா அவளோட ஹீல்ஸ் ஷூ வச்சு அவள் மிதிக்கிறா. இன்னொரு முறை ஜங்கு கொன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறத பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது இந்த சைட் மிஞ்சே வயன் போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவள் தேடி போயிட்டுருக்கா. அப்போது சியோஜனோட கேங் அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில போகிறத அவள் பார்த்துட்டு அவள் வேகமாக ரெஸ்ட் ரூம் ஓடி போய் பார்த்தா வயன் ரொம்ப அந்த ஃப்ளோரில் அவள் படுத்திருக்கா. அவள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அவள் ஹேரெல்லாம் கீழே கிடக்கு. அவள் ஹேரில் இந்த மாதிரி ஹேர் டை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் மிஞ்சி ரொம்ப பயந்துட்டா. வயன் என்னாச்சு? ஏய் கண்ணை தர வயன், ஐயோ வயன் என்ன ப்ளீட் ஆகிருக்கு, என்ன பண்ணாங்கடி அவங்க ஒன்று? மிஞ்சே என்ன விட்டுற சொல்லு ப்ளீஸ், முடியலை அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போது மிஞ்சியும் வயனை அங்கேருந்து கூட்டிகிட்டு
நர்சிங் ரூமுக்கு போயிட்டு அவளுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அவளை ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போது வயனோட ஹேர் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இப்போது மெஞ்சியும் இங்கே பாரு வயன், இந்த ஹேரோட நீ காலேஜுக்கு எப்படி நாளைக்கு வருவ? நான் என்னடி பண்ணுறது? நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவங்க என்னை விடவே இல்லடி. அவங்கள கையை நான் டச் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை ஊங்கி அரைஞ்சிட்டாங்க. அதில் தான் எனக்கு இந்த அடிப்பட்டது. என்னால் முடியல மெஞ்சு. நான் பேசாமல் இந்த காலேஜை விட்டே போயிடுறேன்டி. நான் வேறு ஏதாவது காலேஜுக்கு போகிறேன். என்னால் இங்கே முடியலை. நான் போகிறேன். இங்கே பாரு, நீ நாளைக்கு ஒன்றும் காலேஜுக்கு வர வேணாம். அதுக்காக லூஸு மாதிரி இந்த காலேஜை விட்டு போகிறேன்னுலாம் முடிவெடுக்காது. நீ எந்த காலேஜ் போனாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஜென்மங்க இருக்க தான் செய்வாங்க. உனக்கு அட்லீஸ்ட் இந்த காலேஜில் நான் உனக்கு கிடச்சிருக்கேன்டி. அந்த காலேஜில் உனக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்களான்னு, ஐ மீன் உனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் கிடைப்பாங்கன்றது சொல்ல முடியாதுல்ல வயன். ப்ளீஸ் நீ இங்கேருந்து போக வேண்டாம். இங்கேருந்து போனாலும் அது அந்த சியோஜனோட ஆட்கள் எல்லா காலேஜ்லேயும் இருக்காங்கடி. அதனால் உன்னை அங்கேயும் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம சமாளிச்சுக்கலாண்டி எதுவாக இருந்தாலும். நாளைக்கு நீ காலேஜ் போக வேண்டாம், புரிஞ்சுதா? நீ நாளைக்கு ஹாஸ்டலில் நீ ரெஸ்ட் எடு. அண்ட் இப்போது நம்ம சலூன் போயிட்டு வரலாம். ப்ளீஸ் உன்னோட ஹேரை சரி பண்ணலாம். இது எப்படி சரி பண்ண முடியும்? எனக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒத்துக்காதுரி. இது எனக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ் தான் ஆக போகுது. இங்கே பாரு, நம்ம இதை சரி பண்ணிடலாம். உனக்கு ஹேர் லாஸ்லாம் ஆகாதுரி. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீ வா முதல்ல. மிஞ்சி வேண்டாம் வயன், ப்ளீஸ் என் பேச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சலூன்லாம் கூப்பிட்டு போயிட்டு லைக் அவளோட ஹேரை ப்ராப்பராக அவங்க அன்ஈவனாக கட் பண்ணியிருக்கிறதுலாம் ஈவனாக கட் பண்ணி லைக் ஒரு அந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எடுக்க வச்சு அவளோட ஹேரை இப்போது அவள் அந்த டை பண்ணியிருக்காள். ஸோ அதை உடனே அது மேலே இன்னொரு டை போட முடியாது அப்படின்றதுனால அந்த டை பண்ண அந்த சேம் கலர்லேயே அவளுக்கு ப்ராப்பராக டை பண்ணுறாங்க. லைக் ஃபுல் ஹேரையும் டை பண்ணாமல் இப்போது இந்த இன்ஸ்டாவில் கூட கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வந்துச்சுல, அந்த மாதிரி அந்த சில்வர் கலர் ஹேர் ஸ்டைல் அந்த இதை வந்து அவளுக்கு பண்ணி விடுறாங்க. அவளுக்கு அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போது மிஞ்சி அவளை பார்த்துட்டு ஃபொயன் செம்ம க்யூட்டாக இருக்குடி, நீ செம்மையாக இருக்க, இதே ஹேர் ஸ்டைலை கூட நீ உன்னோட லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்க. நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கு இந்த ஹேர் கலர் ரொம்ப சூட் ஆகுதுடி. அது மிஞ்சி நல்லாவா இருக்குது? எனக்கு என்னமோ இது ஆடாக தெரியுதுடி. ஏய், புதுசாக பண்ணுறல, அப்போது அப்படி தான் இருக்கும். உனக்கு இது பிடிச்சிரும் பாரேன், நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி மிஞ்சி வயனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா. இப்போது நெக்ஸ்ட் டே வயன் காலேஜுக்கு போகல. ஸோ இங்கே ஜங்குக்கும் அவள் காலேஜ் வரல அண்ட் ஆல்சோ நேற்று ஃபியூஷன் பண்ணது இதெல்லாமே தெரிய வந்திருக்கும். ஜங்குக் ஃபியூஷனை பார்த்து எதுக்காக வயன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட ஃபியூஷன், அது நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல. அவள் தான் உன்னை காலேஜ் ஃபுல்லாக நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி வச்சுருக்கா ஜங்குக், அதனால தான் நான் பண்ணேன். நீயே யோசிச்சு பாரு, இவ்வளோ பெரிய பில்லியனரோட பையன் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட், அவளை போய் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? அதுவும் அவள் இந்தியன். அவளோட ஸ்கின் டோனை பாரு, உன் ஸ்கின் டோனை பாரு. எப்படி ஜங்குக், உன்னை எல்லோரும் கேவலமாக பேச மாட்டாங்க, உன்னை சீப்பாக நினச்சிருவாங்களா? அதனால தான் நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவள் சொல்லவும் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக தானடா சொல்கிறா, அவள் மட்டும் உன்னை லவ் பண்ணுறா இல்லை நீ அவளை லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் காலேஜில் பரவிச்சுன்னா என்னடா ஆகுறது? உன்னோட இந்த கெத்து என்னடா ஆகும்? அப்போது ஜங்குக்கும் அவளை எதுவுமே சொல்லலை. அவனும் கரெக்டு தான், ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டு நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் எல்லோரும் முன்னாடியும் அவனோட கெத்து போயிடும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அவனும் அவளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டான்.
இப்போது நெக்ஸ்ட் டே ஒயன் காலேஜுக்கு போகிறா. அங்கே எல்லாருமே அவளை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. பிகாஸ் அவள் ஆளே வேறு மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. லைக் நிறைய பேருக்கு அவளோட இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஜங்குக்கும் தூரத்துலேருந்து அவளை பார்க்குறான். பட் அவகிட்ட போல, அவளை எதுவுமே அவன் பேசலை, எதுவுமே பண்ணல. ஸோ அவனும் அங்கே பார்த்துட்டு அவன் கண்டுக்காமல் போயிட்டான். வயனும் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அவளோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டா. அவங்க எந்த புல்லிங்கும் இப்போதைக்கு அவளை பண்ணல. ஸோ இப்படியே ஒரு 1 month கிட்ட ட்ராவல் ஆகுது. லைக் அவள் இவங்களை கண்டுக்காமல், அவங்கள கண்டுக்காமல், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே வயனுக்கு ஒரு கால் வருது அவள் ஹாஸ்டலில் இருக்கும்போது. அப்போ அவளும் கால் அட்டன் பண்ணா. அவளோட அம்மா பேசுகிறாங்க. வயன், என்ன பண்ணுற, எங்கே இருக்க நீ? அம்மா, நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன். ஏன் இன்னைக்கு காலேஜ் லீவா? ஆமாம்மா, இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ காலேஜ் லீவு. சரி, ஓகே. அப்படின்னா நாங்கள் எல்லோரும் இங்கே கொரியாவுக்கு வந்திருக்கோம். நீயும் நம்மளோட மேன்ஷன் இங்கே இருக்குல்ல, அங்கே வந்துரு. மா, எதுக்குமா, என்ன விஷயம்? நீ வா, நேரில் வா, நாங்கள் சொல்கிறோம். மா, என்ன பண்ணுறீங்க? இங்கே எதுக்கு வந்தீங்க? இங்கே யாராவது உங்களை பார்த்தா? இங்கே பாரு வயன், நான் சொல்கிறத நீ கேளு. நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. மா, ப்ளீஸ். வயன், வீட்டுக்கு வா. அதுவும் இன்னும் 10 minutes நீ வரணும். இங்கேருந்து 10 minutes எப்படி? 10 minutes எப்படின்னா, கேப் புக் பண்ணியிருக்கேன், உன்னோட ஹாஸ்டல் வாசலில் வந்து நின்றுச்சு ஆல்ரெடி. ஸோ ஏறி வந்துரு. ஐயோ, சரி, ஓகே, வேங்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டா. இப்போது மிஞ்சியை பார்த்து மிஞ்சியும், என்னாச்சுடி, யாரை காலில்? அம்மாவா? அது அம்மா தாண்டி, அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஏன், என்னாச்சு? எதுவும் யாருக்கும் உடம்பு சரியில்லையா? நான் வேணா கூட வரட்டுமா? அது இல்லடி, வேண்டாம். அது அம்மா என்னை கேப் புக் பண்ணி வர சொன்னாங்க. அதான் நான் போகிறேன். ஓகே, நீ இங்கே பார்த்துக்க. நான் வர எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. மேபி நான் காலேஜ் இப்போது இந்த வீக் லீவ் போட்டாலும் போடுவேன். ஸோ நீ பார்த்துக்க. என்னடி சொல்கிற? எதுவும் சீரியஸான விஷயமா? அது எனக்கு தெரியலடி, நான் போனால் தான் தெரியும். நான் அங்கே போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் மிஞ்சி. ஓகே, நீ எதுவும் இங்கே பயந்துட்டுருக்காது. ஒன்றும் இல்லை, அம்மா நார்மலாக தான் பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். ஏய், நான் வேணா கேப் புக் பண்ணுறேன்டி. இல்லைடி, வேணாம், நான் பஸ் ஸ்டாண்ட் போய் புக் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அங்கேருந்து அவசரமாக கிளம்புறா. கீழே பார்த்தா ஆல்ரெடி அவளுக்கான கேப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவளும் அங்கேருந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே இந்த சைடு ஜங்குக்கு அவன் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் சீரியஸாக ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் அவங்கள பார்த்ததும், என்னாச்சு, ஏன் 2 பேரும் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? ஜங்குக், இங்கே வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சோஃபாவில் வந்து உட்காரான். அவனோட அம்மா மெதுவாக அவனை பார்த்து, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக எழுந்திருக்கிறான். உட்காரு ஜங்குக். ஆமாம், உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். எனக்கா? வேறு யாருக்குடா பார்க்க போகிறோம்? அது எனக்கு எதுக்குப்பா இப்போவே கல்யாணம்? நான் இன்னும் காலேஜ் படிச்சுட்டு தானே இருக்கேன். அதனால என்ன ஜங்குக், நீ கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும், எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டாம். அப்போது அவனோட அப்பா அமைதியாக ஒரு ஃபைலை அவன் முன்னாடி வைக்கிறாங்க. இது சாதாரண மேரேஜ் இல்லை, அவங்க ஒரு பில்லியனர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ் கனெக்ஷன் வந்தால் 2 கம்பெனிஸ்க்கும் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அப்போது ஜங்குக்கோட அம்மாவும், அவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட அப்பாவும், நம்ம பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும், நம்ம பார்ட்னர்ஸ் மூலமாக அவங்களோட ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சைலண்ட்டாக ஃபைல்ஸை பார்க்குறான். அப்படின்னா இது ஃபுல்லாக பிஸ்னஸ்க்காக தானா? ஆமாம், மேரேஜ் ஒரு ஃபேமிலி அலைன்ஸ், அவ்வளோதான். நம்ம அவங்கள அலைன்ஸ் வச்சுக்கிட்டோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். அவனுக்கு மேரேஜ்லாம் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஃபேமிலி பிஸ்னஸ் அவனுக்கும் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒத்துக்கிறாளா?
அவங்க ஃபேமிலியும் இதுக்கு சம்மதிச்சிருக்காங்க ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் பெருமூச்சு விடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவனோட அம்மா அப்பா 2 பேரும் அவனை பார்க்குறாங்க. என்ன ஜங்குக் நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்னால் நான் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அதே நேரம் இந்த சைட் ஒரு ரொம்ப பெரிய ப்ரைவேட் மேன்ஷன், அதோட வாசலில் ஒரு லக்ஸரியான கார் வரிசையாக நிற்கிது. இப்போது வயனும் அந்த கேப்லேருந்து இறங்குறா. வயனோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே உள்ளே இருக்காங்க. ஸோ வயன் ரொம்ப நாள் கழித்து இங்கே கொரியனில் இருக்கிற இந்த மேன்ஷனுக்கு வந்திருக்கா. இந்த மேன்ஷன் அவளோடது அப்படிங்கிறது அவள் ரொம்ப ஸ்டன் ஆகி பார்க்குறா. அவள் இந்த மேன்ஷனுக்கு சின்ன வயசில் வந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அங்கே வந்திருக்கா. இப்போது அவள் உள்ளே போனதுக்கப்புறம் அவளோட ஃபேஸில் ரொம்ப குழப்பம் இருக்குது. அப்பா திடீர்னு ஏன் எல்லோரும் கொரியாவுக்கு வந்திருக்கீங்க? என்னை ஏன் இங்கே வர சொன்னீங்க? அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேமிலி மேட்டர்டா, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயனும் என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் பதிலே சொல்லாமல் அவள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவளோட அம்மா உள்ளே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எந்த தப்பு பண்ணல. அப்புறம் என்னம்மா உனக்காக ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்குமா? என்னது மேரேஜா? அப்பா எனக்கு இப்போது மேரேஜ் எல்லாம் வேணாம். இங்கே பார்வயன் எங்களுக்கு தெரியும், ஆனால் இது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான அலைன்ஸ். அவங்க ரொம்ப பெரிய பில்லியனர் ஃபேமிலி. அவங்களோட பிஸ்னஸ் நெட்வொர்க் நம்ம பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்ட்னர்ஸ் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க பார்ட்னர்ஸ் மூலமாக நமக்கு இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்பா இதெல்லாம் பிஸ்னஸ்க்காக தானா? ஆமாம், இந்த மேரேஜ் நடந்தால் 2 ஃபேமிலிக்கும் ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபயன், நான் ஒன்று எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வயனும் அவளோட அப்பாவே பார்க்குறா. அவளுக்கு அப்பாவோட குரலில் இருந்த இந்த ப்ளீஸுங்கிற வேர்ட் அவளால் மறுக்கவே முடியல. அப்பா நீங்கள் இந்தளவுக்கு கேட்கும்போது என்னால் எப்படி நோ சொல்ல முடியும்? ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அவளோட அம்மா உடனே அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயனோட மனசில் ஒரே ஒரு கேள்வி, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. இப்போது நெக்ஸ்ட் டே ஜங்குக் ஒரு சூட் போட்டுட்டு கீழே இறங்கி வரான். அவனோட அம்மா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ரெடியா ஜங்குக்? ரெடிம்மா. அப்போது அவனோட அப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான். அப்பா அந்த பொண்ணோட பேர் என்ன? எல்லாமே உனக்கு அங்கே போனதும் தெரியும்டா அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி நேம் மட்டுமாவது சொல்லுங்களேன். அப்போது வயனோட ஜங்குக்கோட அம்மா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறான். இப்போது இந்த சைட் ஈவினிங் டைம் போல் அந்த பெரிய மேன்ஷன் முன்னாடி லைக் அவங்க மேன்ஷனையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்கரேஷன் ஒர்க்ஸ் இருக்குது. ஜங்குக்கோட ஃபேமிலி அந்த கார் வந்து அந்த மேன்ஷனுக்குள்ளே போகுது. ஜங்குக் இப்போ பொறுமையாக கார்லேருந்து இறங்குறான். இன்றைக்கி அவனுக்குள்ளே ரொம்ப வித்தியாசமான ஒரு க்யூரியாசிட்டி. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? குறைஞ்சது ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் இந்த மேரேஜை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அவன் மேரேஜை ஃபுல்லாக அப்போஸ் பண்ணல, ஆனால் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போது அவன் உள்ளே போகிறான். வயனோட அப்பா அம்மா அவனை வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ வயனோட அப்பா, வெல்கம், நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்போ ஜங்குக்கோட அப்பாவும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. 2 ஃபேமிலிஸும் பிஸ்னஸ் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் மட்டும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். இப்போது அவனோட அம்மா அவன்கிட்ட மெதுவாக, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அந்த பொண்ணு எங்க? அவள் ரூமில் இருப்பாடா, ஏம்மா இன்னும் வரல? அது எனக்கு எப்படா தெரியும்? சிறு, நான் அவங்க அம்மாட்ட கேட்குறேன். அது சம்மந்தி, பொண்ணை கொஞ்சம் வர சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். என் பையன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அம்மா ஏம்மா என்ன கோத்து விடுறீங்க? அப்படி சொன்னால் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இரு, அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ், அதனால தான் அவள் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா.
அது இவ்வளோ பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். அட்லீஸ்ட் இந்த மேரேஜ் நல்ல விதமாக போணுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்டில் இருக்குது. இப்போது இந்த சைடு வயனோட அம்மாவும் வயனை கூப்பிட்றதுக்காக அப்ஸ்டேர்ஸ் போயிடுறாங்க. போயிட்டு வயனை கூட்டிகிட்டு வராங்க. வயனும் அவளோட ரூமில் நின்றுட்டுருக்கா ரொம்ப நர்வஸாக. கீழே எல்லோரும் வந்துட்டாங்க வயன், எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, பயப்படாதடி, ஒரே ஒரு டைம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி வயனை கீழே கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக் சோஃபாவில் உட்காந்துருக்கான். அவன் வாட்சை பார்த்துட்ருக்கான். இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்கிறான். அவனோட அம்மாவும் சிரிக்கிறாங்க. பொறுமையாக இருடா, பொண்ணு உனக்கு தான், யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெதுவாக மேலே ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. எல்லோரும் அந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கும் பார்க்குறான். இப்போது அவனோட பார்வை அவளோட ஃபேஸில் போய் ஸ்டாப் ஆகுது. இப்போது அவனை சுற்றி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. ஷாக்காக அவன் நிற்கிறான். அவளோட கையிலேருந்து துப்பட்டா லைட்டாக கீழே விழுது. அவள் மெதுவாக ஜங்குக். அப்போது ஜங்குக்கும் நீயா அப்படிங்கிறாங்க. இப்போது அவனோட அம்மா ஹாப்பியாக ஜங்குக் மீட் ஃபைன், திஸ் இஸ் த கேர்ள் வி டோல்ட் யூ அபவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக் அவளை பார்த்துட்ருக்கான். அவன் மெமரியில் ஒரு சீன்ஸாக ஓடிட்டுருக்கு. லைக் அவளை காலேஜில் பார்த்தது, அவள் பயந்தது, அவளை டீஸ் பண்ணது, அவளோட புக்ஸ் எடுத்தது, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது, அவளோட பீரியட்ஸ், அப்புறம் அவளுக்கு அம்ப்ரெல்லா கொடுத்தது, அண்ட் அவளை மற்றவங்க புள்ளி பண்ணது, அவள் ஹேர் கலர் பண்ணிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அவள் நார்மல் ஆனது, அவளோட ஹேர் கலர் அதெல்லாம் சேஞ்ச் ஆகி அவளோட நார்மல் ஃபிகர் லுக் அதெல்லாம் அவனுக்கு அப்படியே லைக் ஃபோட்டோஸ் மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. இவளா அப்படிங்கிறா. இப்போது அவனோட அப்பா கன்ஃபியூஸ்டா, ஆமாண்டா உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக்கும் இவங்க அப்படின்னு சொல்லவும் வயனோட அப்பா என்னோட டாட்டர். அப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஆனால் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். இப்போது அவள் சிம்பிளான க்ளாத்ஸில் தான் அவள் காலேஜ் வருவாள். ஆனால் இப்போ அவள் ஒரு லைக் கொஞ்சம் அவளோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லலாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவன் எப்போதும் அவளை ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் நினச்சான். இப்போது அவளோட ஃபேமிலி பற்றி அவன் என்றைக்குமே வயன் யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஜங்குக்கோட மனசில் வயன் ஒரு பில்லியனர் ஃபேமிலியா, இவ்வளோ நாள் இவ ஒரு சாதாரண ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டு தானே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அவனோட மனசில் இன்னொரு கோவம், அப்படின்னா இவ்வளோ நாள் இவ எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கா அப்படின்னு வருது. அவன் உடனே அவன் அப்பா கிட்ட, பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ரூம்லேருந்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போது அவனோட அம்மா ஜங்குக், இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு ஜங்குக்கோட அப்பாவும் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக், நான் இந்த மேரேஜ்க்கு ரெடின்னு சொன்னது எனக்கு தெரியாத ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சுடா, அந்த பொண்ணுக்கு என்ன இப்போ குறைச்ச? ஜங்குக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் அவன் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தா. அவள் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. அவள் மெதுவாக அவளோட அப்பாவை பார்க்குறா. அவளுக்கும் இந்த மேரேஜ் வேணாம் அப்படின்னு அவள் சொல்ல நினைக்கிறா. ஆனால் அவள் ஏற்கனவே அவள் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் அவள் எதுவும் சொல்லலை. இப்போ ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக் இது இப்போது உன்னோட பர்சனல் டெசிஷன் மட்டும் இல்லை, 2 ஃபேமிலியோட பிஸ்னஸ் அலைன்ஸ். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பாரு ஜங்குக், நம்ம கம்பெனிக்கு இந்த டீல் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமா? அப்போது அவனோட அப்பா லாஸ்ட்டாக, இந்த மேரேஜ் நடக்கும், நீ முடியாதுன்னு சொன்னாலும் இந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அவனோட ஜாவை டைட்டன் பண்ணுறான். அவனால் இதை மறுக்க முடியல. இப்போது 1 weeks லேட்டர் 2 ஃபேமிலிஸும் மேரேஜை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டிசைட் பண்ணுறாங்க. ஜங்குக் ரொம்ப அமைதியாக இருக்கான். வயனும் அமைதியாக தான் இருக்கா. 2 பேருக்குமே இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் அலைன்ஸ்க்கான ஒரு ஃபேமிலி தான். இப்போது ஸ்டேஜில் வெட்டிங் டே ஸ்டேஜில் 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. வயனோட கையெல்லாம் நடுங்குது. ஜங்குக் அவளை பார்க்குறான். அவளோட ஃபேஸில் இருந்த அந்த பயத்தை அவன் கவனிக்கிறான். ஒரு நொடி அவளை பார்த்து அவனுக்குள்ள அந்த பழைய அக்கறை கொஞ்சம் வருது. ஆனால் உடனே அவனோட எண்ணத்தை மாற்றிக்கிறான்.
இப்போ இவன் என் ஒய்ஃப் ஆக போகிறாளா அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு இதை இன்னும் நம்ப முடியல. ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடியுது, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மேரேஜ் ஃபர்ஸ்ட் டேவே ஜங்குக்கோட மைண்டில் ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் இருந்துச்சு. காலேஜில் நம்ம மேரேஜ் பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஹார்ஷாக வயன்கிட்ட சொல்கிறான். வயனும் சரி ஓகே, நான் யார்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அன்றைக்கி நைட் ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ ஜங்குக்கும் ரூம்குள்ளே வரான். வயன் அங்கே நர்வஸாக இருக்கா. இங்கே பாரு வயன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் காலேஜில் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சீனியர். இங்கே பாரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உன்னை புள்ளி பண்ண மாட்டேன், நீ இந்த புள்ளியிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மட்டும் நினச்சிடாத. நீ எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திருக்க, காலேஜே ஏமாத்திருக்க. நீ பில்லியனர் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சி நீ ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திருக்க. ஆல்சோ நீ கவர்மெண்ட்டே ஏமாற்றி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்க. ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு தகுதியே அவங்க பணக்காரங்களாக இருக்கக்கூடாது. பட் நீ ஒரு பில்லியனர், ஆனால் நீ ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ்குள்ளே வந்திருக்க. இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? சே, எப்படியா ஏமாத்துவ? உன்கிட்ட இல்லாத பணமாடி. போயும் ஒரு கவர்மெண்ட் மூலமாக அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீ படிச்சிட்ருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது வயன். எனக்கு ஆத்திரமாக இருக்குது. சே, உன்னை பார்த்தியா? உன்னை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஹார்ஷாக பேசுகிறான். அப்போ வயனும் ஜங்குக், என்ன நம்ம ஒரு ஃபேமிலி, என்ன நம்ம இந்த மேரேஜ் நடந்ததையே நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உன்னை நான் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டு தான் நினச்சேன். அந்த மாதிரி தான் நான் இவ்வளோ நாள் உன்னை பார்த்தேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய பில்லியனரோட டாட்டர். நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல ஜங்குக். அப்போ ஏன் சொல்லலை? என் ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு நான் மேலே வரணும்னு நினைக்கல. இந்த விஷயம் காலேஜில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அதுதான் நான் உன்னை பற்றி என்ன நினச்சேனோ அது எல்லாமே பொய்யாயிடுச்சே. இந்த மேரேஜ் நான் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டேன். உன்னை ஒய்ஃபாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீ நினச்சி கூட பார்க்காத. என்னால் உன்னை ஒய்ஃபாக அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவனோட ஹேண்ட்ஸை டைட்டாக அவளோட ஜாலை வச்சு டைட் பண்ணுறான். என்னை பாரு, நம்ம 2 பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுதா? நான் எப்படி இருக்கேன்னு பாரு, என் பர்சனாலிட்டி, என்னோட அப்பியரன்ஸ். நீயும் உன்னை பாருடி, நம்ம 2 பேரும் எந்த விதத்துலையாவது மேட்ச் ஆகிருக்கோமா அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் சியோஜனும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு தானே அவளை ஹர்ட் பண்ணியிருப்பா. அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. சேக்கே, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறா. அவள் எதுவுமே சொல்லலை. வயனோட ஃபேஸை கிட்ட பிடிச்சிட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குடி. சே, நீ அட்லீஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட், உண்மையாக இருப்பேன்னு நினச்சேன். இப்படி எல்லோரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்க. இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், காலேஜில் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஈவன் உன்னோட ஃப்ரெண்ட் மின்ஜிக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக போய் கட்டிலில் படுத்துக்கிறான். வயனும் அழுதுகிட்டே அவள் சோஃபாவில் போய் படுத்துட்டா. ஓகே, இதை நான் இந்த இதுலேயே ஒன் ஷாட்டாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இதையே நான் 3 டேஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. ரொம்ப ரொம்ப சாரி. என்னால் அவங்க சொன்ன டேட்டுக்கு என்னால் இதை அப்லோடே பண்ண முடியல. நான் இன்றைக்கி தான் நான் இதை கம்ப்ளீட்டே பண்ணுறேன். ஐ மீன், இன்னும் நான் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணல. நான் இதோட இந்த பார்ட்டை முடிச்சிடுறேன். நான் 2/2 போட்டுடுறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ யாரும் கோவப்பட வேண்டாம், யாரும் கோச்சிக்காதீங்க. நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ மேரிட் டு த டெவில் நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன்.
ப்ளீஸ் 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 ரொம்ப சாரி. எனக்கு நிறைய ரிட்டன் ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் சாஜினி, நீங்களும் இந்த ஸ்டோரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா அப்படின்றத சொல்லுங்கள் ப்ளீஸ். அண்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாக அப்போயே அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்னு மட்டும் கமெண்ட் பண்ணாமல் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கூட சொல்லுங்கள். ஓகே, அப்போது எனக்கும் தெரியும் நான் நல்லா கொடுத்துருக்கேனா நல்லா கொடுத்துடலையா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.